ஐயப்பன் பிறந்த கதை சாதாரண கதை அல்ல. அது தேவர்களின் ஆசீர்வாதம், அசுர சக்தியின் அழிவு, சிவனின் தபஸ், விஷ்ணுவின் மாயை, இந்த மூன்றும் சேர்ந்த ஒரு பிரபஞ்ச வரலாறு. ஒரு நாள் தேவர்கள் சக்தி இழந்ததால் விஷ்ணு, சிவன், பிரம்மா உள்ளிட்ட மூவரும் அமிர்தம் தேவை என்று தீர்மானித்தனர். அந்த அமிர்தத்தை பெற இருள், ஒளி இரண்டும் சேர்ந்தே சமுத்திர மந்தனம் ஆரம்பித்தது. மந்தனத்தால் அமிர்தம் போக்கியில் மேலே வந்து, ஆனால் அதுடன் மரண அழிக்கும் ஹலாகால விஷமும் வெளியானது. அந்த விஷத்தை உலகம் அழியாமல் பாதுகாக்க சிவபெருமான் மட்டுமே அருந்தினார். சுற்றிலும் அந்த விஷத்தால் உலகம் நடுங்க, தேவர்கள் பதற, காதல், காமம், களி அனைத்தும் மறைந்து, அந்த இருண்ட திவ்ய தருணத்தில் விஷ்ணு ஒரு ரூபம் எடுத்தார். இதுவரை பார்க்காத அழகு ரூபம். விஷ்ணுவின் மாயையே சிவனையே தியானத்திலிருந்து குலுக்கியது. விஷ்ணு மோகினி உருவில் தோன்றினார். அழகு கடற்கரையை தாண்டியது. சிவன் முதலில் அறியா நிலை. பிறகு பார்த்தவுடன் முதல் முறையாக அவரது கண்களில் மனித உணர்ச்சி உதித்தது. பெருமானின் மனைவியான பார்வதி தேவியுக்கே இது ஒரு அதிசயம். ஆனால் இது சாதாரண அழகு இல்லை, ஒரு பிரபஞ்ச லீலை. இந்த லீலையின் பலனாக சிவனின் தபசும் விஷ்ணுவின் மாயையும் இணைந்து ஒரு தெய்வ குழந்தை உருவானது. அந்த குழந்தை பிறக்கும் போதே அசுர உலகமே நடுங்கியது. ஏனெனில் அதே நேரத்தில் மகிஷியின் சகோதரன், ஒரு அசுரனை அழிக்க இறைவன் முக்த ரூபம் வரும் என்று முன்னரே தீர்மானிக்கப்பட்டது. அந்த உதயமாகவே ஐயப்பன் பிறந்தார். குழந்தை பாண்டலம் ராஜ்யத்தின் ஆற்றருகே கிடைத்தது. ராஜா ராஜசேகரன் குழந்தையை பார்த்தவுடன் உள்ளம் உருகி மணிகண்டன் என்று பெயர் வைத்தார். அதாவது கண்ணில் வைரம் ஜொலிக்கும் தெய்வம். மணிகண்டனின் எதிர்காலத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் ராணி சதி செய்து, மகளி என்ற அசுரி குழந்தையை அழித்தால் மட்டும் நான் குணமாகுவேன் என்று பொய் சொன்னார். ராஜா வருத்தத்தில் குழந்தையான மணிகண்டனை மலையில் அனுப்பினார். ஆனால் இது சதியில்லை. வனத்தில் மகளியை மணிகண்டன் வதம் செய்தார். அடுத்து புலிகளின் மீது ஏறி அரண்மனைக்கு திரும்பினார். இதை பார்த்த ராஜா உணர்ந்தார், அவர் ஒரு சாதாரண குழந்தை அல்ல, விஷ்ணுவும் சிவனும் சேர்ந்த தெய்வ சக்தி. மகளி அழிக்கப்பட்டதால் உலகம் மறுபடியும் அமைதியானது. ராஜா கிரீடம் அணிந்து என் அரசராக வாருங்கள் என்றபோது சுவாமி சிரித்து சொன்னார், என்னுடைய பிறப்பு அரசாட்சி பெற அல்ல, அரசர்களின் அகங்காரத்தையே வெல்ல. அவர் சபரிமலை யோகத்தில் அமரப்போனார். சபரிமலையின் 18 படிகள் ஒரு கோவில் படி அல்ல, அது மனிதனின் 18 குறைகள், 18 வாழ்க்கை பாடங்கள். ஒவ்வொரு படியும் ஒரு மனக்கிளர்ச்சியின் தோல்வியும் ஒரு ஆன்மீக வெற்றியும். ஐயப்பன் ஒரு தெய்வம் மட்டுமல்ல, ஒரு யோக வாழ்க்கை வழிகாட்டி. சரணம் என்பது என் ஆசைகள் அடிக்கடி என்னை இழுக்கின்றன, நான் உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்ற மனிதனின் சரண்டர். ஐயப்பன் பிறந்தது ஒரு தெய்வ கதை மட்டுமில்லை, மனிதனின் ஆசையும் அகங்காரமும் சோதனையும்